லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், மின் கட்டண உயர்வு அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே பிரச்சனைகளை பேச தொடங்கியிருக்கீங்க. இது வெறும் தோழமை சூட்டலோடு, போராட்டங்களோடு, அரசுக்கான அறிவுறுத்தலோடு முடியுமா, இல்ல 26க்கு முன்பாக கூட்டணி பிளவை நோக்கி நகருமாங்கிறதா எதிர்கட்சிகளின் காத்திருப்பாக இருக்கு? உங்க கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய தொடர்ச்சி தான். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு, அது விஷச்சாராயமா மாறியது ஒரு பெரிய துயரம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்தது, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டித்தாங்க. உத்தரப்பிரதேசம் ஹத்ரஸ்ல அது ஒரு கோவில், போலே பாபான்னு சொல்லி 122 பேர் நெரிசல்ல சிக்கி இறந்தாங்க. விதின்னு சொல்றாங்க, அது விதி அப்படின்னு சொல்றாரு அவர். அங்க எந்த விஷச்சாராயமும் இல்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நெரிசலில் சிக்கி 122 பேர் மரணம்னா அது சாதாரணமா? ஆகவே அது ஒரு வகையான விபத்து. தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். இது ஒரு சம்பவம், இதுவும் ஒரு சம்பவம், இதுவும் ஒரு மரணம் தான். ஆகவே நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது தொடரக்கூடாது, உறுதியான நடவடிக்கை தேவை அப்படிங்கிற முறையில் ஆர்ப்பாட்டமும் பண்ணோம். இன்னும் இந்த பாருங்க, ஓட்டு போட்ட மையம் கூட இன்னும் மாறல. நாங்கள் கூட்டணியோட தான், அந்த இயக்கத்தோட தான் இருக்கிறோம். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது களத்தில் நம்ம நிற்கணும்ல. ஆங்ஸ்ட்ராங் மரணம், இந்த மரணமும் இந்த படுகொலையும் எந்த சினிமாவிலையும் சித்தரிக்க முடியாது. எல்லா மரணத்துக்கு பின்னாலும் அந்த 3 வயது குழந்தையும் அந்த ஆங்ஸ்ட்ராங்குடைய துணைவியாரும் இன்னும் அந்த கண்ணில் வடியக்கூடிய அந்த கண்ணீரை நினைச்சே பார்க்க முடியல. அப்போ இது போன்ற கண்டித்து கொண்டே திமுகவோடு கூட்டணியிலும் தொடர்வீர்களான்னு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. இல்ல, இந்த படுகொலை சம்பவத்திலையும் அந்த என்கவுண்டர் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் கண்டிச்சிருக்கோம். அப்போ இந்த கூட்டணியினுடைய பலம் எது? அன்னை சொன்னாங்க பாருங்க, சலசலப்பு வருது. இது சலசலப்பு அல்ல, இதுதான் மக்கள் பிரச்சனைகளுக்கான கூட்டணி கட்சியாக இருந்தாலும், அரசாங்கத்தில் இந்த கூட்டணியினுடைய தலைமை இருந்தாலும், தேர்தல் நடந்து முடிந்து 10 நாள் ஆனாலும் மக்கள் பிரச்சனையில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்பதை, அதுதான் இந்த கூட்டணியினுடைய பலங்க. நீங்க ஏதோ அந்த கட்சி வந்துரும், இந்த கட்சி வந்துரும் அப்படின்லாம் கணக்கு போடாதீங்க. அது கணக்கு போடாதீங்க, அப்படி கணக்கு போடாதீங்க. நீங்க இந்த கூட்டணி கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்கான நலன்களை, உரிமைகளை வலியுறுத்தக்கூடிய கூட்டணி. ஒரு சாதியத்தை, மதவாதத்தை தமிழ்நாட்டுக்குள் வரவிடக்கூடாது என்று தனித்தனியாக உறுதியாக நிற்கக்கூடிய கட்சிகளை கொண்ட கூட்டணி. ஆகவே இது நாங்க அரசாங்கம்ங்கிற முறையில மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்துட்டு போறதுல அவங்களும் ஐயோ நம்ம கூட்டணி கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னு திமுக பார்க்கல. இந்த அரசியல் முதிர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் 2026லயும் இந்த கூட்டணி இன்னும் விரிவடையும், மகத்தான வெற்றி பெறும்ங்கிறத மக்களுக்கு நாங்க சொல்றோம். 2 நடக்காது போல இருக்கு. ஒண்ணு, திமுக கூட்டணிக்குள்ளேயும் சண்டை வராது போல இருக்கு, ஏடிஎம்கேயும் உங்க பக்கம் வராது போல இருக்கு. என்ன பண்ண போறீங்க? 2 விஷயம் சொல்லிடுறேன். இவங்க கூட்டணி பிரியாதுங்க. ஏன்னா கொத்தா செத்தாங்க கள்ளக்குறிச்சியில. முதல்வரை போய் பார்க்கல, ஒரு ஆறுதல் கூட சொல்லல, வாயே திறக்கல. அதை பத்தி அவங்க மணிவர் பத்தி பேசுறாங்க. ஒன்று பேச முடிச்சு. 2வது, சரி முடிக்கணும். இறுதி சுற்று 2வது அலோ பண்ணணும், பேசணும். இறுதி சுற்று 5 நிமிஷத்துல நிகழ்ச்சி முடியும். 2வது, இவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம்னு. இவங்களுக்கு ஒரு பங்காளி வந்துட்டாரு. ஒன்றிய அரசு நீட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு விஜய் வெற்றி கழகம் வந்திருக்காரு. இவங்க ஓட்டை பிரிச்சு எடுக்க போறாரு. நிச்சயமா 2026 எங்களுக்கு பாதிப்பே இல்லை. ஏன்னா இவங்க ஸ்டைலியா வந்திருக்காரு. நிச்சயமா இல்லாட்டி 44 ஓட்டு வாங்கணுமா, லட்சம் ஓட்டு வாங்கணுமா? நீ பேசுங்க சரியா? 2வது, இன்னொன்னு சொல்றாங்க சமூக நீதின்ட்டு. சமூக நீதி குறித்து பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்ட போது அண்ணா பேசிய கரண் சொன்னீங்களா? திமுக ஏன் தோன்றுகிறதுனா இது பொருந்தா திருமணத்தால் தோன்றுகின்ற அதிமுக வராது போல இருக்கே. திரு செம்மலை சொல்றதை வச்சு பார்த்தா உங்க பக்கம் 2026க்கு வராது போல இருக்கு. தைரியமாக நாங்க தனிச்சு நிப்ப சார். எங்களுக்கு பாருங்க,
நான் இங்க சொல்றேன், பாஜக சொன்னாங்க, பாஜக கூட கொள்கை வாக்காளருக்கு பணம் கொடுப்பதல்ல. நிச்சயமா கிடையாது, கொள்கை அல்ல. நேரடியான கேள்வி சார். திமுக கூட்டணிக்குள்ளேயும் சலசலப்பு ஏற்பட்டு உங்க பக்கம் வரல, அதிமுகவும் வரலையானா கூட நீங்க தனித்து களம் காண்பதற்கு தான் தயாரா இருக்கிறீங்க. 26 தயாரா இருக்கிறோம், இது கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா எங்கள் இலக்கை அடைவோம். தமிழகம் புண்ணிய பூமி, ஆன்மீக மண், நாங்கள் வெற்றி பெறுவோம். எனக்கு ஒரு பதில் இருக்கு. நீங்க பாஜக மட்டும்தான் அந்த கொள்கை வச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துல வாக்காளர் பணம் கொடுக்க கூடாது, தேர்தல் ஆணையம் உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்ம வலியுறுத்துறோம். தேர்தல் ஆணையம் தான் தலைமையா இருக்கு. ஆகவே இந்த தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தது யாருங்க? நீங்க தானே கொண்டு வந்தீங்க. பாஜக தானே கொண்டு வந்தீங்க. பணம் பெற்றது யாருங்க? சரி, நான் திரு செம்மலை சார்ட்ட ஒரே முக்கியமான கேள்வி சார். அதிமுக ஒன்றிணையணும், பாமக வரணும், பாஜக உங்க கூட சேரணும் அப்படின்னாதான் 2026 அதிமுகவுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு பெரிய கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குன்னு அரசியல் பார்வையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பேசினாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப எத்தனையோ காரணத்தை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க சார். அது வந்த பிரச்சனை. அதாவது ஒன்றிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக பலமாக ஒரே தலைமையின் கீழ் தான் செயல்பட்டு தேமுதிக மட்டும் போதுமா சார்? தேவையில்லை. இன்னொன்று, பாமக மற்ற கூட்டணி கட்சிகள் வந்தால்தான் உங்களுக்கு வாய்ப்பு என்று சொல்லுகிறீர்கள். எங்களுக்கு எங்களுடைய கொள்கையோடு எங்களுடைய சித்தாந்தத்தோடு ஒத்து வருகிற கூட்டணி கட்சிகள் வந்தால் போதும். அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு ஒத்துக்கொள்ளுகிற சம்மதிக்கிற கட்சிகள் வந்தால் எங்களுக்கு போதும். இன்னொன்று, எங்கள் சகோதரிக்கு அன்பான, ஏன்னா நான்லாம் சட்டமன்றத்தில் 2 பேரும் ஒன்றா பணியாற்றிவங்க. அதாவது மேற்கு வங்காள ரயில் விபத்தையும் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி விசாரத்தை சொன்னாங்க. சொல்றேன், தோழர் பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, அதற்காக அந்த விபத்துக்காக மத்திய அமைச்சர் ராஜினாமா போட்டுட்டார். இங்க அதே குறை சொல்லும் போது இதே பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, இது முதலமைச்சரை ராஜினாமா செய்வது இதற்கு தீர்வாகாதுன்னாரு. ஏன் என்ன சாஃப்ட் பெடல் போடுறீங்க? எதுக்காக சாஃப்ட் பெடல்? கொள்கை சொன்னாரு. என்ன கொள்கை? கொள்கையில கம்யூனிஸ்ட் கேரளால ஆதரிக்கிறாங்க. கேரளால வயநாட்டுல கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறாங்க. அந்த முரண்பாடுகளோட தான் கூட்டணியில இருக்காங்க. திருப்பூர்ல காங்கிரஸ் ஆதரிக்குது. என்ன கொள்கை? இந்த முரண்பாடுகளோடு தான் இருக்கிறோம்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி, நான் இறுதி முரண்பாடுகளோடு தான் தேர்தலை சந்தித்தோம். அவர் சொன்னார் பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோத்து போயிருச்சு, பின்னடைவையும் சந்தித்தோம். உண்மைதான், ரெண்டும் உண்மைதானே. சகோதரிக்கு நான் சொல்லிக் கொள்வது, அதாவது பாலுக்கும் காவலாக பூனைக்கும் தோழராக தயவு செய்து இருக்காது. இப்பொழுதுதான் உணர்ச்சி பூர்வமா வந்திருக்கீங்க. அதே மாதிரி அதுக்காக சொல்லுங்க, மின்சார கட்டண உயர்வுக்கு பாஜக அரசு ஒண்ணுமே காரணம் இல்லையா? அந்த அட்டவணை எடுத்து படிங்க. ரெண்டையும் எதுக்குறீங்களா? மத்திய அரசுக்கும் நீங்க ரெண்டையும் சொல்றீங்களா? நாங்க ரெண்டையும் சொல்றோம். பாஜக அரசையும் சொல்றோம், மாநில அரசையும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை வாரியத்திற்கும் சம்பந்தம் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாடு உதய மின் திட்டத்தில் சேர்ந்ததுதான் காரணம். சரி, நம்ம நிறைவு புதிய புதிய விவாதங்களுக்கு வித்திட்டா பதில் நேரம் இல்லை. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதற்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்று உதய மின் திட்டத்தில் நீங்க சைன் பண்ணதான் காரணம்னு சொல்லியாச்சு. அதாவது மக்களுடைய சுமையை மக்களுடைய தலையில் ஏற்றாமல் புதிய விவாதம் தவிர இந்த நஷ்டத்தை அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மக்கள் தலையில் ஆனா பாஜக அரசு உதய மின் திட்டத்தை நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள்.
ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். எந்த பாதிப்பு இல்லைங்க. இல்ல இல்ல அது இல்ல மின்சார வாரியத்தை அது நானும் மேம்படுத்துவது. சொல்றேன், என்ன இல்ல, பாதிப்பு இல்ல. மேம்படுத்துறது. புதிய விவாதம் வேண்டாம். எவ்வளவு புதிய கோடி விவாதம் கடன் இருந்தது? நீங்க அதுக்குள்ள உதவி போகாதீங்க. நின்றுட்டு இல்ல முன்னாடி- சார், முன்னாடி செம்மலை இல்ல. சார், செம்மலை சார், நேரம் இல்ல. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல இது குறித்து விரிவா பேசுவோம். நான் இறுதி கருத்து வாங்கி நிறைவு செய்யறேன். ஒரே ஒரு இல்ல ஒரே ஒரு இல்ல இல்ல நீங்க திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு வருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு, நடிகர் விஜயால உங்களுடைய ஓட்டு வங்கிக்கு பாதிப்பு வருங்கிறது இன்னொரு எதிர்பார்ப்பு. சுருக்கமா நிறைவு. ஒண்ணு இந்த சலசலப்பு வருமா வராதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். எங்கள் இயக்கம் சமூக நீதி பாதையில் சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளுகிற மற்ற இயக்கங்கள் எல்லோரும் வாருங்கள் பயணிப்போம் என எங்கள் தலைவர் சொல்லுகிறார். எங்கள் தலைவரின் மீது நம்பிக்கை வைத்து 2014 இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் வரலாறு. ஒன்று, இந்திய அரசியலில் ஜனநாயகத்தில் நாளை நாகராஜன் கூட அண்ணாமலை பாஜக கட்சி என்று கூட தொடங்கலாம். அது அவருடைய உரிமை, நாங்கள் வரவேற்கிறோம். ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம், அது குறித்தான பிரச்சனை இல்லை. இரண்டாவது, யுவராஜன் ஒரு விஷயம் சுருக்கமா தான் எல்லாரும் குற்றம் சொல்லிருக்காங்க. 2 வரியில முடிச்சிடறேன். யுவராஜன் சொன்னாரு, திருமா இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார், பொது தொகுதியில் போட்டியிட முடியுமா, இவர்கள் கொடுக்கிறார்களா என்றெல்லாம் அவர் பேசினார். அண்ணன் திருமா அவர்களே அதற்கு ஒரு பதில் சொன்னார். இப்படி கேள்வி கேட்கிறவர்களுடைய ஆள் மனதில் சாதிய வன்மம் தான் நிறைந்திருக்கிறது. 3, திமுக கூட்டணியில் தான் அண்ணன் திருமா சொன்னது, திமுக கூட்டணியில் தான் புவனகிரி என்ற பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டது, உளுந்தூர்பேட்டை பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டது, இப்போது சட்டமன்ற உறுப்பினராக திருப்போரூர் பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டது, நாகப்பட்டினம் பொது தொகுதியிலும் விடுதலை சிறுத்தை போட்டியிட்டது என்ற செய்தியையும் சொல்லிவிட்டு ஐயா முடிச்சிடறேன், ஒரு செகண்ட்ல முடிச்சிடறேன். மூப்பனார் குறித்து சொன்னார். மூப்பனாரை நாங்கள் இன்றளவும் மதிக்கிறோம். அவர் உயிரோடு இருந்த போதும் அவரை தாங்கினோம், மறைந்த போதும் தாங்கினோம். முதலில் அவருக்கு சிலை வைத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அதை திறந்து வைத்தது இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனால் தன் உயிர் உள்ளவரை யாரை எதிர்த்து கொண்டிருந்தாரோ அந்த சங்கி கும்பலோடு இன்றைக்கு மன்னன் ஜி.கே. வாசன் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பது வரலாற்று பிழை. அண்ணே சொன்னாரு கள்ளச்சாராய சாவு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்குன்னார். ரொம்ப வருத்தப்படுறார். நான் வருத்தப்படுறேன். எங்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் பொறுப்பேற்கிறேன், எங்கும் ஓடி ஒளியவில்லை என்று சொன்னார். ஒரு தரவை சொல்லுகிறேன். அம்மா ஹத்ரா சொன்னாங்க, கோயில் மரணங்கள்லாம் சொன்னாங்க. நான் அதுக்கெல்லாம் போகல சாமி. கள்ளச்சாராய மரணத்தின் 50 ஆண்டு கால புள்ளி விவர சர்வேல தொடர்ச்சியாக 25 ஆண்டுகள் கள்ளச்சாராய சாவில் இந்தியாவில் முதலிடத்தில் இருப்பது உங்கள் பாஜக ஆளும் குஜராத். எங்கள் கூட்டணி சமத்துவ கூட்டணி, சகோதரத்துவ கூட்டணி, சமூகநீதிக்கான கூட்டணி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒற்றை தலைவருக்கான கூட்டணி. திமுக நடவடிக்கை அதிர்ச்சி அதே திருமாவளவன் தான் திமுக புதிய விவாதங்களுக்கு விட வேண்டாம். இல்ல பிரசன்னா கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது. எதிர்த்து பேசினால் அந்த தலைவர்கள் விவாதம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.